எஸ்ஆர்எம் சொல் தமிழா சொல் ஒரு பிரம்மாண்டமான பேச்சு போட்டி நிகழ்ச்சி. தமிழ்நாடு தழுவிய இந்த மாபெரும் பேச்சு போட்டி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோட இறுதி சுற்று இன்று மிக சிறப்பாக இந்த அரங்கினுள் நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சு போட்டியில் இறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 பேர் எதிரெதிர் அணியாக பேச இருக்கிறார்கள் இந்த அரங்கிற்குள்ளாக. இதை வழிநடத்துவதற்காக சாணக்கியா தொலைக்காட்சி நிறுவனர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல கம்பன் கழகத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய புதுகை பாரதி அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். உலகத்தில் தமிழ் எப்பொழுது தலை நிமிரும் என்று சொன்னால், தமிழை பேசுவதற்கு எண்ணற்ற தமிழர்கள் என்றைக்கு வருகிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த மொழி தலை நிமிரும் என்று சொன்னார் பாவேந்தர். அதனை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்திற்கு வேந்தர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். ஒரு மாபெரும் சபையில இளைய தலைமுறையினர் மேடை ஏறி சொல் தமிழா சொல் என்று தங்களுடைய தமிழ் சொல்லால் உலகை வெல்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அமைப்பிற்கு என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கம். இதுல வரக்கூடிய அத்தனை இளைஞர்களும் தமிழினுடைய மேன்மையை, உயர்வை மனதில் எடுத்துக்கொண்டு இந்த பயணத்தை வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். நன்றி. இன்னைக்கு இந்த பேச்சு போட்டியில இறுதி போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய இந்த 10 பிள்ளைகளும் ஒரு பெரிய சவாலை சந்திக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க பேச போறது தமிழை கரைச்சு குடிச்சு சாதாரணமா லெஃப்ட்ல டீல் பண்ணக்கூடிய அண்ணன் சீமான் முன்னாடி, அண்டு தமிழுக்காக பெரிய அளவு செலவு செய்கிறல்ல முதலீடு செய்கிற வேந்தர் முன்னாடி. அவர்களுக்கான தலைப்பு 10 நிமிஷம் முன்னாடி தான் கொடுக்கப்படுது. அந்த டைட்டிலே டாபிக் என்ன டாபிக்ல அவங்க பேச போறாங்கிறது 10 நிமிஷம் முன்னாடி தான் கொடுக்கப்படுது. அதுல அவங்க பேசுவாங்க. வாதம், அதற்கான பிரதிவாதம், அதற்கு பிறகு கவுண்டர், அதுக்கு பிறகு கேள்விக்கான பதில். இது மாதிரி இந்த வாதம் இருக்க போது அவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். பொறுமையா இருந்து கேட்கக்கூடிய உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தற்பொழுது நம்முடைய இந்த இறுதி சுற்றானது தொடங்கவிருக்கின்றது. தேர்வாகியுள்ள 10 நபர்கள் இருவராக இங்கே வந்து இது ஒரு விவாத அரங்கமாக நடைபெறவிருக்கின்றது. போட்டியாளர்கள் தங்களுக்கான தலைப்பினை குழுக்கள் முறையில் பேச வருவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பாக பெற்றிருப்பார்கள். அவர்களுக்கான தலைப்பை, அதற்கான கருத்துக்களை அவர்கள் 4 நிமிடங்கள் இங்கே பதிவு செய்வார்கள். அவரவர் கருத்துக்களை ஆதரித்தும் எதிர்த்துமாக விவாத அரங்கமாக போட்டியாளர்கள் தங்களது கருத்துக்களை வெட்டியும் ஒட்டியும் இங்கே பதிவு செய்வார்கள். உங்களுடைய தலைப்பை சொல்லி ஆரம்பிங்கப்பா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு மறுவணக்கம். தலைப்பு: அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிப்பது கொடுக்கும் வாக்குறுதிகளை நம்பியே. அரசியல் என்பது ஆயுதம் ஏந்தாத போர். எதிர்கட்சிக்கும் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சிக்கும் நடக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. மக்களுக்கும் தான் எந்த தலைவனால் ஆளப் போகின்றேன் என்று மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்களுக்கும் இடையில் நடக்கின்ற ஆயுதம் ஏந்தாத போர் அல்லவா? அப்படி இருக்கின்ற நிலையில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால், ஆட்சிக்கு வந்த 5 மாதங்களில் கட்சியினுடைய கொள்கைகளை மறந்து இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் செய்யவில்லையே என்று மக்கள் கேள்வி கேட்கின்ற இடத்தில் இருக்கின்றார்கள் அல்லவா? அப்பொழுது தெரிய வேண்டாமா, அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிப்பது வாக்குறுதிகளை நம்பிதான் என்று. ஒரு 5 ஆண்டு ஒரு கட்சி ஆட்சி புரிகிறது, அடுத்த 5 ஆண்டு இன்னொரு கட்சி ஆட்சி புரிகின்றது என்ற நிலை வருகின்ற பொழுது இந்த கட்சிகள் நிறைவேற்றப்பட்ட மக்களுக்கு சாதகமாக இருக்கின்ற ஏதோ ஒரு வாக்குறுதி அடுத்து நடக்கின்ற வேறொரு ஆட்சியிலும் மாற்றப்படாமல் இருக்கிறது என்றால், வாக்குறுதியினால் மட்டும்தான் மக்கள் ஒரு கட்சிக்கே வாக்களிக்கின்றனர். சில கட்சிகள் தொடங்கி கட்சியினுடைய கொள்கையே என்னவென்று தெரியாமல், இவர் இந்த வாக்குறுதியை கொடுத்ததனால் இவருக்கு நான் வாக்களித்தேன், அவர் ஆட்சிக்கு
ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வார் என்ற நம்பிக்கையில்தான் வாக்களித்தேன் என்று இந்த காலத்து மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், கொள்கைகள் மக்களினுடைய நலத்தை பாதுகாப்பதாக இருக்கிறது என்று கேட்டால் பல்வேறு கட்சிகளுக்கு இல்லை என்றுதான் கூற வேண்டும். தான் இந்த மதத்தை சார்ந்தவன், அதனால் என் மத கொள்கை அந்த கட்சியில் இருக்க வேண்டும். தான் இந்த சாதியை சார்ந்தவன், அதனால் என்னுடைய சாதியினுடைய கொள்கை என்னுடைய கட்சியில் இருக்க வேண்டும் என்று கட்சிகள் தொடங்கப்பட்டு தன்னுடைய சாதி அடையாளத்தையும் மத அடையாளத்தையும் இந்த ஜனநாயக நாட்டில் முன்மொழிந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாம் இன்று ஜெயித்து விட்டார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதானே சொல்ல முடியும். காரணம், ஒரு தலைவன் நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு என் மக்களுக்கு இதையெல்லாம் செய்ய போகிறேன் என்று கூறியதனால் தானே அவர் ஆட்சி புரிந்திருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி மக்களானவர்கள் தங்களுக்கு எது நன்மை பயக்கிறது என்பதை ஆராய்ந்து நமக்கு அது எதிர்காலத்திற்கும் நல்லதாக இருக்குமா என்று பார்க்கும் பொழுது வாக்குறுதிகள் மட்டும்தான் மக்களை வாக்களிப்பதற்கே கொண்டு செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி. வணக்கம். தலைப்பு: அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிப்பது கொள்கைகளை நம்பியே. ஒரு மரமானது விதையிட்டு அது துளிர்விட்டு செழிப்பாக வளர்கிறது எனில் முதலில் அதற்கு நிலையாக இருக்க வேண்டியது வேர்தான். அப்படி இருக்கையில் ஒரு கட்சிக்கு அந்த கட்சி தொடங்கும் பொழுதே அதற்கு ஆணி வேராக அடித்தளமாக அமைவது அந்த கட்சியினுடைய கொள்கைதான். அதனால்தான் இன்றளவும் தமிழகத்தில் ஒரு புதிய கட்சி தொடங்குகிறார்கள் எனில் மக்கள் முதலில் எழுப்பும் கேள்வி, உங்கள் கட்சியின் கொள்கைகள் என்ன? என்ன கொள்கைகளை கொண்டு வந்து தேர்தலில் போட்டியிடுகிறீர்கள் என்றுதான் மக்கள் கேள்விகளை எழுப்புகின்றனர். ஏனெனில் இந்திய நாட்டில் ஒருவன் வாக்களிக்க வேண்டும் எனில் 18 வயது நிரம்பினால் அவருக்கான பூர்வ அறிவு கிடைத்துவிட்டது. அதனால்தான் 18 வயது நிரம்பியவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்படுகிறது. எனக்கு ஒரு இளைஞனாக என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய மாநிலத்தில் ஒரு கட்சியானது தொடங்கப்படுகிறது எனில் தொடங்கும் கட்சி எனக்கும் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் என்னுடைய மாநிலத்திற்கும் என்னுடைய பண்பாட்டிற்கும் நல்லவற்றை அடிப்படையாக கொண்ட கொள்கைகளை கொண்டிருக்கிறதா, அதனுடைய கொள்கைகள் முதலில் எங்களுடன் ஒத்து போகிறதா என்று அலசி ஆராய்ந்து பார்த்துதான் நாங்கள் கட்சியை தீர்மானிக்கிறோமே தவிர அரை நூற்றாண்டுகளை கடந்தாலும் கொள்கைகளில் நிலையில்லாமல் இருக்கும் கட்சிகளை விட தொடங்கி 2 தேர்தலை கடந்த பின்பு தன்னுடைய கொள்கையினை மக்கள் முழுமையாக புரிந்து கொண்ட பின் அந்த கட்சி நிலை பெற செய்வதும் இதே தமிழகத்தில் தான் நடக்கிறது. அப்படி இருக்கையில் நிலையாக என்றுமே நிலைத்திருப்பது அரசியல் கட்சிகளினுடைய கொள்கைகள் மட்டும்தான். ஒரு நாட்டிற்கும் ஒரு மாநிலத்திற்கும் உதாரணமாக இந்தியாவினையே எடுத்துக்கொண்டோமானால் மாநிலத்தில் ஒரு கட்சி இருக்கும், மத்தியத்தில் ஒரு கட்சி இருக்கும். மத்திய கட்சியினுடைய கொள்கைகள் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பொதுவானதாக இருக்கும். மாநில கட்சியினுடைய கொள்கைகள் அந்தந்த மாநிலத்திற்கு அந்தந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரம் வேண்டும், எந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட சூழலில் அந்த மக்கள் வாழ்கிறார்கள் என்பதனை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படும் கொள்கைகளை கொண்ட கட்சியே நிலை பெறுகிறது. ஆக எந்த கட்சியினை எடுத்தாலும் அதனுடைய கொள்கைகள் தான் முதலில் நிலைத்து நிற்கிறது. மண்ணில் நிலைத்து நிற்கும் அந்த கொள்கைகள் மக்களுடைய மனதில் நிலைக்கிறது. மனதில் நிலைக்கும் கொள்கைகளை அலசி ஆராய்ந்து இவருடைய கொள்கைகள் எனக்கு வாழ்வளிக்கும், என்னுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்கும், என்னை போன்ற இளைஞர் பெருமக்களுக்கு துணை நிற்கும், என் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் துணை நிற்கும் எனும் பொழுது என்னுடைய தேர்வானது அந்த அரசியல் கட்சியை சார்ந்துதான் இருக்குமே தவிர மக்களை தேர்தல் காலங்களில் ஈர்க்கும் அந்த வாக்குறுதிகளில் இருக்காது. நிலையான ஆலமரமாக வளர்ந்தாலும் நிலையில்லாத செடியாக பூத்தாலும் அடிப்படையாக அமைவது வேர்தான். அரசியல் கட்சிகளுக்கு வேறாக அமைவது அவற்றின் கொள்கைகள் தான். ஆக மக்கள் வாக்களிப்பது அரசியல் கட்சிகளின் கொள்கைகளை ஆராய்ந்துதான். நன்றி. சகோதரி கூறியது போல மக்கள் கொள்கைகளை ஆராய்ந்துதான் வாக்களிக்கிறார்கள் என்றால் நான் இந்த வாக்குறுதியை அளிப்பேன்,
இத்துணை பெரிய இலவசங்களை மக்களுக்கு கொடுப்பேன் என்று கூறியதன் மூலம் வாக்களித்ததனால் தானே இப்போ இருக்கின்ற அரசுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கொள்கைகள் இருக்கின்றனவாம்? நிச்சயமாக இல்லை. மத்தியில் நடக்கின்ற அரசு நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் நடக்கப்பட்டால் அது முன்பு நடந்தது போல மன்னராட்சியாகத்தானே இருக்கும். இப்பொழுது நாம் நினைப்பது போல ஜனநாயக நாட்டில் எப்படி நமக்கு மக்களால் மக்களுக்கான தலைவரை மக்களே தேர்ந்தெடுக்கின்ற நிலை வந்திருக்கும். அரசியல் கட்சிகள் அவர்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளை நம்பிதான் மக்கள் தேர்தலில் ஓட்டு போடுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் தேர்தலில் ஜெயித்த பிறகு நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனும் கேள்வியை மக்கள் எழுப்புகிறார்கள் என்று சகோதரி சொன்னார்கள். இன்று தமிழகத்தில் இந்த கூற்று நிலையாக இருக்கிறதா? அப்படி இருக்கையில் தேர்தலுக்கு முன்பு மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வாக்குறுதி, தேர்தலுக்கு பின்பு ஒரு வாக்குறுதி என்று தன்னுடைய வாக்குறுதியிலே நிலையில்லாத அரசியல் கட்சிகளை மக்கள் எவ்வாறு தேர்ந்தெடுப்பார்கள்? மக்கள் கொள்கைகளின் பக்கம் திரும்பி விட்டார்கள். நன்றி. மாநிலத்துல ஒரு ஆட்சி, மத்தியில ஒரு ஆட்சி, அது முரண்பாடை பத்தி சொன்னீங்க இல்லையா? உங்க பார்வையில எல்லாத்துலயும் ஒரே மாதிரியான ஆட்சி, ஒரே கொள்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சாத்தியமா நினைக்கிறீங்களா? ஒரே மாதிரியான கொள்கையும் ஒரே மாதிரியான ஆட்சியும் சாத்தியம் அல்ல. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலயுமே ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, ஒரு மொழியை பேசுறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாநிலத்துல எந்த இனம் இருக்கோ அந்த இனம் அவங்களை ஆட்சி புரிஞ்சாதான் அவங்களுக்கான தேவை என்னன்னே அப்ப புரியும். வேற ஒருத்தவங்க அங்க ஆட்சி பண்றாங்கன்னா அவங்களுக்கான தேவை என்னன்னு அவங்கள மட்டும்தான் அவங்க பூர்த்தி செஞ்சுப்பாங்களே தவிர, எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டையே எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல ஒரு மராட்டியர் வந்து ஆட்சி புரிகிறார்னா மராட்டியருடைய ஆட்சி எப்படி நடக்குமோ அப்படிதான் தமிழ்நாடு இருக்கும். தமிழ்நாட்டினுடைய ஆட்சி தமிழ்நாடு ஆளப்பட்டால் மட்டும்தான் தமிழர்களுக்கான ஆட்சியாக இருக்கும். நன்றி. ஒரு கட்சியினுடைய கொள்கை முழுமையடையல அப்படிங்கறதுல இருந்து மற்றொரு கட்சி பிறக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி ஒவ்வொன்றும் முழுமையடையலன்னு அடுத்தடுத்து பிறந்துட்டே இருந்தா இருக்கிற கட்சிகளை எப்ப கொள்கை ரீதியா முழுமையடைய செய்யறது? ஒரு வாக்காளரா நம்முடைய பொறுப்பு அதுல என்ன நினைக்கிறீங்க? வாக்காளரா ஒரு கட்சியுடைய கொள்கையை முழுமை பெற செய்யணும் அப்படின்னா முதல்ல வாக்கு விற்பனை அப்படிங்கறத தடுக்கணுமா? மக்கள் தங்களிடம் இருக்கின்ற அந்த ஒரு நாள் அதிகாரத்தினை, ஒரு விரல் புரட்சியினை சரியாக பயன்படுத்தி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சரியான தலைவனிடம் அதிகாரத்தினை வழங்கினால் நிச்சயமாக கொள்கைகளில் நிலையாக இருப்பார்கள், மக்களுக்கான நலனில் நிலையாக இருப்பார்கள். நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள்ப்பா, 2 பேருமே நல்லா பேசுனீங்க. சிறப்பா தொடருங்க. தமிழை கையில வச்சுக்கோங்க, அது வந்து எப்பயுமே கூட நிற்கும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அன்பிக்கினிய வணக்கம். தலைப்பு அரசியலில் பெண்களின் பங்கு அதிகரித்துள்ளது என்ற தலைப்பிலே பேச விளைகிறேன். சமகாலத்தை பேசினால் நம் சங்க காலத்தையும் பேச வேண்டும். ராஜராஜ சோழனை உங்களுக்கு தெரியும், போரை செய்து கொண்டிருந்தான். சென்ற இடங்களுக்கெல்லாம் வெற்றி புரிந்து கொண்டிருந்தான். தன்னுடைய தமக்கையாக இருந்த குந்தவை நாச்சியாரின் உதவியோடு ராஜராஜ பெருஞ்சித்த மன்னன் நீ கலைகளில் உயர வேண்டும் என்று கோவிலை கட்ட வைத்தது அன்று அரசியல் தெரிந்த குந்தவை நாச்சியார் என்ற ஒரு பெண். அப்போதே பெண்களுக்கு அரசியல் தெளிவு இருந்திருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிட முடியுமா? அது மட்டுமா, நான் ஒரு பெண்மணியை பற்றி இங்கு பதிவு செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா? ஒடிசாவில் அந்த பெண்மணி பிறக்கிறாள். பிறக்கும் பொழுது 2009 2015 வரை தன்னுடைய மகன்கள், தன்னுடைய கணவன், தாய் எல்லாவற்றையும் இழக்கிறார். கவுன்சிலராக போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அதன் பின் அந்த இடத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உயர்கிறார். இப்படி உயர்ந்து இன்றைக்கு இந்திய திருநாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்கிறாரே நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள். அப்படிப்பட்ட அரசியல் கட்டமைப்பு பெண்களுக்கு இன்றைக்கு இருக்கின்றது. ஆரத்தி எடுத்து கொண்டிருந்தவர்கள் கையெல்லாம் இன்றைக்கு அரசியலின் அதிகாரம் வந்திருக்கின்றது என்றால் பெண்களுக்கு அரசியலில் அதிகாரம் இன்று கிடைத்திருக்கின்றது. ஆம், அதனால்தான் இன்று வரை யாருமே செய்ய முடியாத நிதிநிலை அறிக்கையை 10 முறை வெளியிட்டு நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வெற்றியை பதித்திருக்கிறார் என்றால்
அவர் மட்டும் சொன்னது ஏன் தெரியும் அதிகரித்துள்ளது என்று நான் சொல்லுகிறேன். பொருளாதாரத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு பாங்கு வீட்டிலும் நாட்டிலும் பெண்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. எதன் அடிப்படையில் என்றால், காய்நல் அறுத்து கவலம் கொள்ளினே மா நிறைவு இல்லது பல்லாக்காகும் 100 சேர் ஆயினும் தமிழ் துப்பு குனினின் வாய் புகுதலினும் கால் பெரிது கெடுக்கும். எப்படி நமக்கு ஒரு பொருள் கிடைக்கின்றது என்றால் அதை தக்க வைத்து மக்களுக்கு செயல்படுத்த வேண்டும் என்ற பொருளாதார ரீதியான சித்தாந்த கோட்பாடுகள் பெண்களுக்கு தெரிந்திருக்கின்றது. அதனால் இன்று பெண்கள் அரசியலில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய திருநாட்டை பேசும் பொழுது எனக்கு பக்கத்தில் இருக்கும் நாட்டையும், அதாவது அண்டை நாடுகளையும் பேச வேண்டும் என்ற ஒரு அவா இருக்கின்றது. காரணம் என்ன தெரியுமோ? அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் என்ற ஒரு பெண் துணை அதிபராக உயர்ந்தார் என்றால், இந்தியாவில் மட்டுமல்ல, கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இந்த அண்டத்தை கூட பெண்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் சொல்லுகிறேன், அரசியலில் பெண்களின் பங்கு மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கின்றது என்று. இன்று பீகார் சட்டமன்ற தேர்தலில் அலிநகர் என்ற தொகுதியில் மைத்திலி தாகூர் என்ற ஒரு பெண்மணி 22 வயதில் சட்டமன்ற உறுப்பினராக மாறினார் என்றால், அரசியலில் பெண்களுக்கு அதிகமான பங்கு அதிகரித்துள்ளது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தலைப்பு: அரசியலில் பெண்களின் பங்கு குறைந்துள்ளது. அரசியலில் பெண்களின் பங்கு குறைந்துள்ளது என்று பேசுவதற்காக நான் புலகிறேன். சங்க காலத்தில் நாம் யோசித்து பார்க்கின்ற போது, சங்க காலத்திலே வேலு நாச்சியாரை தவிர்த்து, குயிலியை தவிர்த்து, குந்தவியை தவிர்த்து எத்தனை ராணிகளை நம்மால் காட்டிவிட முடியும். அடுக்கடுக்காக நம்மால் ராஜாக்களை காட்டிவிட முடிகிறது. ஆனால் அடுக்கடுக்காக நம்மால் ராணிகளை காட்டிவிட முடிகிறதா? இந்த இந்தியாவின் பிரதமராக இந்திரா காந்தி இருந்தார் என்று பேசுகிறோம். இந்திரா காந்திக்கு பிறகு எந்த பெண் இருந்தார்? ஒற்றை பெண் பிரதமராக ஆண்டு விட்டார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பெண்களின் பங்கு அரசியலில் உயர்ந்துள்ளது என்று நம்மால் எப்படி சொல்லிவிட முடியும்? ஆண்கள் பிரதமராக இருக்கின்ற போது அவர்களின் எண்ணிக்கை பட்டியலிட்டு காணப்படுகிறது. ஆனால் ஒரு பெண் பிரதமராக இருக்கின்ற பொழுது வெறும் ஒற்றை பட்டியலோடு நிற்கப்படுகிறது என்று சொன்னால், எப்படியாக அரசியலில் பெண்களின் பங்கு அதிகமாக இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். இன்று யோசித்து பாருங்கள். அரசியலுக்கு பெண்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசியல் பின்புலமும் இருக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. ஒரு பெண் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அரசியல் பின்புலம் அவளுக்கு பின்தாங்கி நிற்கிறது. அரசியல் பின்புலத்தை தாண்டி ஒரு பெண் வர வேண்டும் என்று சொன்னால் அவள் அவதூறுகளை கடக்க வேண்டி இருக்கும். பெண்களின் பங்கு அரசியலில் குறைந்து கொண்டே இருக்கிறது. பெண்களின் பங்கு இந்த உள்ளாட்சி அமைப்புகளிலே உயர்ந்திருந்தாலும் அவர்கள் இன்றைக்கு வார்டு உறுப்பினர்களாக, உள்ளாட்சி அமைப்புகளிலே தலைவர்களாக இருந்தாலும் பெயருக்கு, காட்சிக்காக அவர் தலைவர்களாக இருக்கிறார்கள். பின்னாலும் ஆண்கள்தான் அவர்களின் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எவராலும் மறுத்துவிட முடியாது. ஆளுநர் பட்டியலில் பெண்களை நாம் பேசுகிறோம். ஆளுநர் பட்டியல் 1, 2, 3, 4, 5 சொல்லிவிட முடியும். இதற்கு பின்னால் சொல்லிவிட முடியுமா? இத்தனை ஆளுநர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே ஆளுநர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நம்மால் சொல்லிவிட முடியுமா? ஆக எண்ணிக்கையின் படியாக பார்த்தால் அரசியலில் பெண்களின் பங்கு குறைந்திருக்கிறது. இனி வரக்கூடிய தலைமுறைதான் பெண்களின் பங்கு உயர்த்த வேண்டும். இதற்கெல்லாம் எது தெரியுமா அடிப்படையாக அமையும்? அரசியலை பாடமாக வைக்க வேண்டும். எப்போது அரசியல் பாடமாக வருகிறதோ அப்போது ஆண்களுக்கு இணையாக பெண்களும் அரியணை ஏறுவோம். தோழி அவர்களிடம்தான் நான் கற்றுக்கொண்டேன் முழு பூசணிக்காயை எப்படி சோற்றில் மறைப்பதென்று. காரணம் என்ன தெரியுமோ? தோழி அவர்கள் சொன்னார், ஜான்சி ராணி, குந்தவை நாச்சியார் இவர்களை நீங்கள் விரல் வெட்டி எண்ணலாம். ஆனால் இவர்களே இன்று அரசியல் தலைவர்கள் உருவாவதற்கு சித்தாந்த ரீதியில் மிகப்பெரிய இடத்தின் தூணாக இருக்கிறார்கள். இன்று கட்சிகள் ஆரம்பிப்பவர்கள் கூட பெண்களை அந்த கட்சியின் தலைவர்களாக, கொள்கை தலைவராக வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த பட்டியலில் பெண்களே உயர்ந்திருக்கின்றார்கள் என்ற பொழுது எப்படி நாம் உயரவில்லை என்று நாம் சொல்ல முடியும்? நான் முன்பு சொன்னது போலதான் அண்டை நாடுகளிலும் அரசியலில் பெண்கள் மிக அதிகப்படியான அளவில் உயர்ந்திருக்கிறார்கள். வீட்டின் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆம், வீட்டின் வேலையை ஒரு புறம் பார்த்து கொண்டாலும் நாட்டின் வேலை முக்கியம் என்று பெண்கள் இன்று அரசியலில் தன்னுடைய பங்கை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் பெண்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சியை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் என்ற வாதத்தை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
அரசியலில் பெண்களின் பங்கு அதிகரித்துள்ளது என்று பேசுகிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு அரசியல் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற போதிலும் சாலை எங்கும் பதாகைகள் வைக்கப்படுகிறது, அறிவிப்பு பலகைகள் வைக்கப்படுகிறது. எத்தனை பெண்களின் புகைப்படம் அதிலே இடம் பெற்றிருக்கிறது என்பதே சொல்லுகிறது. இன்றைக்கு அரசியலில் பெண்களின் பங்கு குறைந்துள்ளதா நிறைந்துள்ளதா என்று நாங்கள் பெண்களை கொள்கை தலைவர்களாக வைக்கிறோம் என்று பேசுகிறீர்கள். எத்தனை பெண்கள் அமைச்சராக இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள்? எத்தனை பெண்கள் ஆளுநர்களாக இருக்கிறார்கள்? கணக்கிட்டு காட்டுங்கள். அதிகரித்திருக்கிறதா என்று பார்ப்போம். பெண்களுடைய பங்களிப்பு அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதாவது ஒரு கட்சியில பெண்களுக்கு பங்குத்தொகை அதிகமா கொடுக்குறாங்க, சரிங்களா? சரிபாதி கொடுக்குறாங்க. அப்படி எல்லா கட்சியிலையுமே சரிபாதி பெண்களை வேட்பாளராக அறிவிச்சாதானே அரசியலில் பெண்களின் பங்களிப்பு அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். நிச்சயமாக ஐயா, நான் சொல்லுகிறேன். ஒரு 50 வருடம் 60 வருடம் அல்லது 100 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே பெண்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்தது. ஆனால் அதை உடைத்து அதை கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாக மாற்றி பல பெண்கள் இன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பீகார் போன்ற பல மாநிலங்களில் தன்னுடைய காலை அந்த இடத்தில் பதித்திருக்கிறார்கள். பாடகியாக இருந்தால் கூட எனக்கு அரசியலில் பங்களிப்பு வேண்டும். தோழி கூட அரசியல் தலைப்பை பேசிவிட்டு தான் இந்த மேடையில் நிற்கிறார் என்றால் தோழியும் அரசியல் பேசி உயர்ந்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கான முக்கியத்துவம், பெண்களுக்கான பங்களிப்பு அப்படின்னு அடுத்தவங்க கொடுத்து நான் எடுக்கிற இடத்துல எத்தனை நாள் பெண்கள் இருக்கணும்? பெண்கள் தங்களுக்கான இடத்தை எப்போது தாங்களே பெற்றுக்கொள்ள போகிறார்கள்? பெண்கள் தங்களுக்கான உரிமையை எப்போது நாங்களே பெறுவோம் என்று சொன்னால், இந்த நாட்டிலே பெருவாரியான வாக்குகள் எப்போது பெண்களின் கைகளுக்கு வருகிறதோ அப்போது எங்கள் உரிமைகளை நாங்களே பெறுவோம். பெண்கள் அவங்களுடைய வாக்குகளை அவங்களே பெருவாரியா எப்படி பெறுறது? அப்ப வருவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ முதல்ல பெண்கள் எல்லாரும் ஓட்டு போட வெளியில வர்றாங்களா? எத்தனை சதவிகிதம் அந்த விழிப்புணர்வோட இருக்காங்க? அப்புறம் 50% இடஒதுக்கீடு பத்தி சொன்னாங்க இல்லையா? 50% இடஒதுக்கீடு கொடுத்தால்தான் நம்ம போட்டியிடணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? இல்ல பொது தொகுதியிலையும் பெண்கள் போட்டியிடலாம் இல்லையா? அந்த விழிப்புணர்வு பெண்கள் கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு? இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் அதை பயன்படுத்துறாங்களா? பெண்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கான சூழல் இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியில் படிக்க செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட 1000 கேள்விகளுக்கு அவள் பதில் சொல்லியாக வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியிலே அவள் வீட்டை கடந்து அரசியலுக்கு புக வேண்டும் என்று சொன்னால் எத்தனை திராவக பந்துகளையும் அனல் வீச்சு பேச்சுகளையும் கடந்து வர வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் கிடையாது. பெண்கள் அரசியலில் முழுமையாக ஈடுபட வேண்டும், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் பாடத்திட்டத்தில் அரசியலும் ஒரு பாடத்திட்டமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக பெண்கள் அரசியலில் மிக முக்கிய பங்கு வகிப்பார்கள். வாழ்த்துக்கள் கண்ணா. தொடர்ந்து தமிழை கைப்பிடிங்க, தமிழ் உங்களை கைவிடாது. வாழ்த்து.